ஈஸ்வரி அம்மா எனக்கு அம்மா தான். இப்பவும் சரி எப்பவும் சரி எனக்கு உங்க 2 பேர் மேலயும் மரியாதை இருக்கு. ஆனா அந்த அன்புக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்ற அளவுக்கு முட்டாளா இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டேன்னா நினைக்காதீங்க. நான் ஏமாந்தது போதும்னு முடிவு பண்ணி நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் என்னை பார்க்கவோ பேசவோ ட்ரை பண்ண வேண்டாம். வாங்க சார். பார்கவி, ப்ளீஸ் எதையும் சொல்லி என்னை குழப்பிடாதீங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லபடியா போயிட்டு வா. என் லைஃப்லயும் இப்படி ஒரு கட்டம் வந்துச்சு. நானும் ஒரு முடிவெடுத்தேன். அந்த முடிவை சரியாக்கிக்க தான் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிட்டு இருக்கேன். ஜீவானந்தம் சார் சொன்ன மாதிரி தர்ஷன் வாழ்க்கையை யோசிச்சு நான் உன்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசியிருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் கூட உன் வாழ்க்கைய பணைய வச்சு நான் தர்ஷன் வாழ்க்கைய சரி பண்ணணும்னு யோசிச்சதில்லை. நீங்க 2 பேருமே நல்லா இருக்கணும்னு தான் எப்பொழுதுமே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு பிடிச்ச மாதிரி அது அமையுமான்ற குழப்பம் உனக்கு இருந்தா உன்னை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். நீ நல்லபடியா போயிட்டு வா. ஆனா ஒரு வார்த்தை சொன்னல, இனிமேல் என்ன பார்க்க வேண்டாம் பேச வேண்டாம்லாம். அப்படி மட்டும் என்ன விட்டுறாத. எனக்கு தர்ஷனோட கேர்ள் ஃப்ரெண்டா தான் உன்னை ஃபர்ஸ்ட் தெரியும். ஆனா இப்போ அது அப்படி இல்லை. நீ என் தங்கச்சி. நீ என்னை எப்படி நினைக்கிறேன்லாம் எனக்கு தெரியல. உனக்கு பிடிக்காத விஷயங்களை நான் செய்யறப்போ உனக்கு என் மேல கோபம் கூட வந்திருக்கலாம், எரிச்சல் வந்திருக்கலாம். ஆனா எனக்கு எப்பவும் உன் மேல அன்பு இருக்கு பார்கவி. அது என்னமோ தெரியல, நான் உன்னை என் தங்கச்சி மாதிரிதான் பார்த்தேன். அந்த உறவை நான் இழக்க தயாரா இல்ல, உன்னை விட்டு கொடுக்கவும் தயாரா இல்ல.